ஆராதனை இயேசு ராஜாவுக்கு ஆராதனை ஆராதனை இயேசு ராஜாவுக்கு துதியும் புகழும் என்னை படைத்தவருக்கே அவரின்றி யாவுமே இல்லை அவருக்கு ஆராதனை என்றும் என்றென்றும் அவருக்கு ஆராதனை ஆராதனை என்றும் என்றென்றும் அவருக்கு ஆராதனை. இயேசுவை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? இதோ நற்கருணையின் பிரசன்னம், நற்கருணையின் பேழையின் வாயிலாக நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளியின் வாயிலாக நம்மோடு கடந்து வந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தப்படுகின்ற போது ஆண்டவருடைய உடல் பிக்கப்பட்டு நமக்காக கொடுக்கப்படுகின்றது, நம்முடைய வாழ்வுக்காக கொடுக்கப்படுகின்றது. நம்மளுடைய சுயநலங்கள் மாறுவதற்காக, நானும் நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நானும் நீங்களும் பாவத்தை விட்டு விலகி வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் வாயிலாக இயேசுவினுடைய உடலும் இரத்தமும் நம்மை தேடி வருகின்றது, நம் உள்ளத்தில் கடந்து வருகின்றது. அப்படியாப்பட்ட அந்த தெய்வத்தை ஆராதிக்கத்தான் நாம் இந்த வேளையில் கூடி வந்திருக்கின்றோம். இதோ இந்த நற்கருணையில் பிரசன்னமாய் இருக்கின்ற அந்த பரிசுத்த, அந்த தூய ஆவி இப்பொழுது உங்களோடும் கடந்து வர வேண்டுமா? உங்களோடு பேச வேண்டுமா? உங்களுடைய ஜெபங்களை கேட்க வேண்டுமா? உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டுமா? இதோ இந்த அற்புதமான நேரத்தில் தெய்வீக பிரசன்னம்தான் இன்று உங்களுடைய பிரச்சனைகளையும் என்னுடைய பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படியாக பல சூழ்நிலைகள் நம்மை கடந்து வந்த பொழுதும் கூட ஆண்டவர் கைவிடாதவராக நம்மை காத்து வருகின்றார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை, உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் இப்படியாக நாம் வாசிக்கின்றோம், உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய தேவைகளை நீங்கள் எந்த காரியங்கள் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அதை இயேசுவினுடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து விடுங்கள். இயேசுவின் கரங்கள் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற போது நீங்கள் எடுக்கின்ற அந்த காரியங்களில் எத்தனை தடைகள், ஏமாற்றங்கள் எது வந்தாலும் அவர் அதை பார்த்து கொள்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்கின்ற போது ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியங்களில் ஒரு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர் கண்டிப்பாக அந்த காரியங்களில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த காரியங்களில் எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்தில் கூட அநேகருடைய வாழ்க்கையில் இப்படியாக எந்த காரியங்களை செய்வது, என்ன முடிவெடுப்பது, இதை எப்படி செய்வது, இது சரியா வருமா வராதா என்றெல்லாம் நாம் பல சூழ்நிலைகளில் நாம்
திகைத்து நின்று கொண்டு இருந்திருக்கின்றோம். எப்படி செய்ய போகிறோம், இதனுடைய முடிவு எப்படியாக இருக்கும், இதனுடைய ஃபினிஷிங் எப்படியாக இருக்கும், இது எப்படி சாத்தியமாகும் என்றெல்லாம் சொல்லி நாம் பல சூழ்நிலை கலங்கி நின்று வந்திருக்கோம். அதற்கு மாறாக நமக்கு கிடைக்கப்பட்ட முடிவுகள் அது வேறு விதமாக மாறியிருக்கும். அப்பொழுது நாம் துக்கப்பட்டு இருப்போம். ஆனால் இன்றைய தினம் ஆண்டவர் சொல்கின்றார், உங்களை மேனையும் பார்த்து நீங்கள் எந்த செயல்களை செய்வதாக இருந்தாலும் அது என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் விரும்பினதை காட்டிலும் நான் அதில் ஒரு வெற்றியை நிறைவாக உங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு நபர் வீடு கட்ட ஆரம்பிக்கின்றார். அந்த வீடு கட்ட தொடங்கி பல தடுமாற்றங்கள் இவருக்கும் அந்த வீடு கட்டுகின்ற ஒப்பந்ததாருக்கும் இடையே பல வாக்குவாதங்கள், பல சூழ்நிலைகளில் ஏன் நாம் இப்படியாக ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த வீடு கட்டக்கூடிய நபர் மனவேதனைக்கு உட்படுகின்றார். இவர் நினைப்பது ஒன்று, அந்த இன்ஜினியர் கட்டிக்கொண்டு இருக்கிறது ஒன்று. இவர் நினைத்தது போல் அந்த காரியங்கள் நிறைவேறாமல் மாறுதலாக அமைந்து கொண்டு இருக்கின்றது. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலை வந்து கொண்டு இருந்ததாம். இவருடைய நினைவுகள் வேற மாதிரியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அதை கட்டுகின்ற அந்த நபருடைய மனநிலை வேற மாறி இருக்கின்றது. இருவருக்கும் இடையில் ஒரு ஒத்து போகாத மனநிலை உருவாகி அந்த வீடு கெட்டி முடிக்க முடியுமா என்ற ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டிருக்கின்றார். அவர் அப்படியாக இந்த காரியங்களை குறித்து நற்கருணை ஆண்டவரிடம் வேண்டி மன்றாடி, ஆண்டவரே, இதோ இந்த வேலையை நான் உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு இதை பற்றியான போதிய அறிவு எனக்கு இல்லாத நிமித்தமாக நான் பலவீனமாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். எனக்கு இப்படியாக ஒரு வீட்டை நீங்கள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பமில்லை. உமது பிள்ளைக்கு உமது கூடாரம் எப்படி அமைய வேண்டுமோ நீங்கள் அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வேலையை நம்ம கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இது என்னுடைய வீடு அல்ல, இது உங்களுடைய வீடு. இந்த வீட்டை கட்டி கொடுக்கக்கூடிய பொறுப்பு உங்களை சார்ந்தது. நான் இந்த வீடு கட்டி முடிக்கும் வரை நான் அந்த இடத்திற்கு நான் போக மாட்டேன். நீங்கள் வேலையாளர்களை வைத்து நீங்கள் எப்படியாக உமது கூடாரம் உமக்கு பிரியமானதாக இருக்கின்றதோ அந்த கூடாரத்தை நீங்கள் கட்டி கொடுங்கள். அதில் நான் குடியேறி கொள்கிறேன். நீங்கள் என்னோடு இருப்பீங்க என்ற நம்பிக்கையோடு அவர் சொல்லிவிட்டு இந்த காரியங்களிலிருந்து அவர் வெளியே வருகின்றார். பல நாட்கள் ஆகின்றது. அந்த வீடு கட்டி முடிக்கக்கூடிய தருவாயில் இவர் சென்று அந்த வீட்டை பார்க்கப்படுகின்ற போது இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கின்றது. ஏனென்றால் இவர் பார்த்த படங்கள் வேற, கட்டுமானம் பணிகளுக்கு உண்டான அந்த இன்ஜினியர் இவருக்கு காமித்த வெளித்தோற்றங்கள் வேற. ஆனால் இவர் அந்த இடங்களுக்கு சென்று பார்க்கப்படுகின்ற போதுதான் அந்த இடத்தில் ஒரு புதியதான ஒரு வீடு கட்டப்பட்டு இருந்ததை அவர் பார்த்திருக்கின்றார். இவருடைய சிந்தனையில் அப்படியான ஒரு வீடு பார்க்கப்படவில்லை. எந்த மாடல் கட்ட வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த மாடல் வீடானது அந்த இடங்களில் காணப்படவில்லை. இவர் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வடிவத்தில் அந்த வீடானது அமைந்திருக்கின்றது. இவர் சென்று பார்க்கப்படுகின்ற போது இவர் எதையெல்லாம் அதில் இருக்க வேண்டும், எப்படியாக எல்லாம் அது வடிவமைக்க வேண்டும் என்று இவருடைய சிந்தனையில் வைத்திருந்தாரோ அதை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதமான வீடாக ஆண்டவர் அதை கட்டி கொடுத்திருக்கின்றார். மறுபடியுமாக அந்த இன்ஜினியரிடம் இவர் சென்று விவாதிக்கின்றார். நீங்கள் கொடுத்த மாடல் வேறு மாதிரியாக இருக்கின்றது, இங்கே அமைந்திருக்கிற கூடம் வேற மாதிரியாக இருந்திருக்கின்றது என்று அவர் கேட்கப்படுகின்ற போது அவர் சொன்னாராம், நீங்களும் நானும் ஒப்பந்தம் செய்தது சரிதான், ஆனால் இந்த இடங்களிலே இப்படியான ஒரு அமைப்பு இருந்தது நிமித்தமாக நீங்களும் நானும் முடிவு செய்த அந்த தோற்றத்தை என்னால் இங்கே நிறுவப்பட முடியவில்லை. இதை காட்டிலும் இந்த இடத்திற்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கு மாற்றி அமைக்கப்பட்டு அதன் நிமித்தமாகத்தான் நான் இதை இப்படியாக வடிவமைத்திருக்கின்றேன். நான் உங்களிடம் இது குறித்தான
விஷயங்களை கலந்து ஆலோசிப்பதற்கு நீங்கள் இந்த இடத்திற்கு நீண்ட நாள் வராமல் இருந்திருந்தீர்கள். ஆனால் வேற ஒருவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அந்த ஆலோசனை படிதான் நான் இந்த வீட்டை கட்டியிருக்கின்றேன் என்று சொன்னாராம். அப்போதுதான் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறார், நான் இதற்காக ஒருத்தரை நியமித்திருந்தேன், அவர் இதை பார்த்திருப்பார், அவர்தான் இதற்கு முக்கிய காரணமாக இருந்திருப்பார், இது என்னுடைய திட்டம் அல்ல, நான் நியமிக்கப்பட்ட அவருடைய திட்டமாகத்தான் இருந்திருக்குது என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு வெளியில் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாராம். அன்பார்ந்தவர்களே, இது இன்றைய தினத்திலே இது அதிகமாக பார்க்கப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அநேகர் வீடு கட்டி கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இப்படியான நிறைய தடுமாற்றங்களை அவர்கள் சந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள். நிறைய பண இழப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள். பலரது வீடுகள் இன்னும் கட்டி முடிக்க முடியாத நிலையில் பாதியாக நின்று கொண்டு இருக்கின்றது. இவருக்கும் ஒப்பந்ததாருக்கும் பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நிறைய வீடுகள் கட்டி முடிக்க முடியாமல் நின்று கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினங்களில் கூட எந்த காரியமாக இருந்தாலும் நாம் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டோம் என்றால் அவர் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான காரியங்களாக அவர் மாற்றி கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். அதே போல் வேறொரு நபர் இப்படியாக பல தொழில்களை அவர் தொடங்கி அந்த ஒவ்வொரு தொழில்களிலும் பல நஷ்டங்களை அவர் பார்த்துவிட்டு இப்படியாக ஒருவர் தொழில்கள் நடத்தி கொண்டு வருகின்றார். அவர் பல தொழில்களை நடத்தி அதில் இருந்து பண இழப்பு ஏற்பட்டு நஷ்டம் ஏற்பட்டு ஒரு முடங்கி போகின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அவருக்கு மீண்டுமாக என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த பொழுது மறுபடியுமாக இவருக்கு கண்ணுக்கு எட்டாத, அவருக்கு முன் அனுபவம் இல்லாத ஒரு தொழிலை மற்றவர்கள் இவரை செய்யும்படியான ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொன்னாராம், எனக்கு இதை பற்றியான எந்த அறிவும் எனக்கு இல்லை, நான் பல தொழில்களை செய்து நஷ்டத்தை கண்டு இப்போது வெறுமையாக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். மறுபடியுமாக இப்படியாக ஒரு தெரியாத தொழிலை நான் செய்து இதிலேயும் பல நஷ்டங்களை பெற்று என்னால் வாழ முடியாது என்று சொல்லி அவர் சிந்தித்து கொண்டு இருந்தாராம். அப்போதுதான் இந்த வாசகத்தை படிக்கின்ற பொழுது இவருக்கு ஒரு புதிய உற்சாகமானது தோன்றியிருக்கின்றது. நாம் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுவோம். நான் வாழ்வதும் சாவதும் உயர்வதும் தாழ்வதும் எல்லாம் அவருடைய நாமத்தில் நடக்கட்டும் என்று சொல்லி இவர் ஆண்டவரிடம் ஜெபித்தாராம். ஆண்டவரே, நான் பல தொழில்களை செய்துவிட்டேன், பல தொழில்களிலும் எனக்கு நன்றாக தொழில் அறிவு இருந்தும் அந்த தொழிலை குறித்தான பல விஷயங்கள் எனக்கு தெரிந்திருந்தும் ஆனால் நான் அதில் தோல்வியை சந்தித்தேன், நான் நஷ்டத்தை சந்தித்து விட்டேன், இப்பொழுது கூட நான் முடங்கி விட்டேன். ஆனால் என்னை தூக்கி விடும்படியாக, என்னை மீண்டும் உற்சாகப்படுத்தும்படியாக பலரது ஆலோசனை இப்படியாக இந்த தொழிலை செய்தால் நீங்கள் இழந்ததை மீட்டெடுத்து விட நல்ல நிலைக்கு வந்துவிடலாம் என்று சொல்லி பல ஆலோசனைகள் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவரே, இப்போது என்னுடைய இந்த விண்ணப்பத்தை கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இது சரியா தவறா என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் இதற்கு முன்பாக செய்த எல்லா தொழில்களும் உம்மிடம் ஆலோசனை கேட்காமல் உம்மை மையப்படுத்தி நான் செய்யாமல் என்னுடைய சிந்தனையின் படியே நான் செய்திருக்கிறேன். அதனால் இந்த காரியம் முழுக்க உமது கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தொழிலுக்கு முழு பொறுப்பாளர் நீங்கதாகத்தான் இருக்க வேண்டும். இதனுடைய முதலாளியே நீங்க தான். நான் உமது தொழிலாளியாக இருந்து நான் இதை பயணிக்க இருக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கின்றார். விசேஷமாக பார்த்தீர்கள் என்றால் 2 மாதங்கள் 3 மாதங்கள் 6 மாதங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கின்றது. இவருடைய தொழிலானது வித்தியாசமான விதத்தில் இவருக்கு சிந்தித்து பார்க்க முடியாத அளவில் இந்த தொழில் நிமித்தமாக பல லாபங்களை ஈட்டுகின்றார், பல நபர்களை சந்திக்கின்றார், பல விசேஷமான காரியங்கள் ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்கின்ற போது அவருக்கு தொழில் நிமித்தமாக பல காரியங்கள் அவர் தெரிந்திருக்கின்றார். இதன் நிமித்தமாக கடந்த வாழ்க்கையில்
அவருக்கு நடந்த நஷ்டங்கள் எப்படியாக இருந்தது, ஏன் அதெல்லாம் நடந்தது, அதற்கு என்ன தடுமாற்றங்கள், அவர் எந்த விஷயங்களை சரிவர செய்யவில்லை என்பதெல்லாம் இந்த தொழில் அவருக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றது. அப்போது அந்த தொழில் அடைந்த நஷ்டங்கள் எப்படியாக வந்ததோ அதெல்லாம் இவர் சிந்தையில் வந்து அந்த தவறுகளை செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் புதிய சிந்தனைகள், புதிய அணுகுமுறைகளை வைத்து இவருடைய புதிய தொழிலானது இன்று பெரிய அளவில் மாற்றப்பட்டு இன்று பெரிய அளவில் லாபங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக ஆண்டவரை தேடுகின்றவர்கள் யாரோ, ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்கின்றவர்கள் யாரோ, ஆண்டவர் தான் எல்லாமே என்று சொல்லி தன் வாழ்க்கையை கொடுத்து, தன் தொழிலை கொடுத்து, அவரை முன்னிலைப்படுத்தி வாழ்கின்ற போது நிச்சயமாக ஆண்டவர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அதில் கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். நிறைவான வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஒருபோதும் அவரை நம்பினவர்களுக்கு அவர் கைவிடாமல் இருந்து கொண்டிருக்கின்றார். அதே போல அனைத்து உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ தொழில் அதிபர்களை நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால், குடும்பங்களில் நல்ல ஒரு ஆசீர்வாத நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற குடும்பங்களை சந்தித்தீர்கள் என்றால், நல்ல நிலையில் வாழ்ந்து ஒரு முன்மாதிரியான குடும்பமாக இருக்கின்றது. அவர்களை நீங்கள் சந்தித்து அவர்களை சந்தித்து நீங்கள் அவருடைய வளர்ச்சிக்குண்டான காரணங்களை என்ன என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், அவர்கள் சொல்வதெல்லாம் எங்களுக்கு தெரிந்தவர் ஒருவர் இருக்கின்றார், எங்களுடைய முழு ஆலோசனையும் அவர்தான் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அவர் யார் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் இயேசு என்று. இயேசுவை மையப்படுத்தி மட்டுமே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய ஆலோசனையின் தேவன் அவர்தான். என்னுடைய ஆலோசனை மட்டுமல்ல, என்னுடைய முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளரும் அவராகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார். எங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அனைத்துமே எங்களை வழிநடத்துகின்றவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருப்பள்ளியில் பங்கேற்று அந்த திருப்பள்ளியின் வாயிலாக அந்த திருவுடலை நாங்கள் உட்கொண்டு பருகி நாங்கள் வாழ்கின்ற போது எங்களுள் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நான் எதை செய்தாலும் அது அவராக செய்யக்கூடியதாக, அவருடைய சிந்தனையில் இருந்து செய்யக்கூடியதாக நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக தான் எங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதனால தான் நாங்கள் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது எங்களுடைய உயர்வு அல்ல, இது இயேசு எங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையின் வெளிப்பாடாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி அநேகருடைய சாட்சிகள் இப்படியாக இருந்ததாம். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் உங்களுடைய காரியங்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர் நிச்சயமாக வெற்றியுடன் அந்த காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பார். அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். முந்தைய நிலையை காட்டிலும் இந்த நிலை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், அதை அவர் கட்டுவார், அவர் அதை ஆசீர்வதிப்பார். வாருங்கள், நம் ஆண்டவரோடு ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த மாதிரியான காரியங்களிலே ஒரு ஆசீர்வாதத்தை இன்று கொடுக்க போகின்றார். யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த ஜெப வேளைக்கு கடந்து வந்து இருக்கின்றீர்களோ, நீங்கள் ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை இன்று தொடங்க போகின்றீர்கள். புதிய வாழ்க்கை முறையை இன்று நீங்கள் தொடங்க போகின்றீர்கள். வாருங்கள், அவரை ஆராதிப்போம். வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள், அவரோடு மண்டியிட்டு வாருங்கள், அவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து நாம் மனம் நிறைவோடு வாழ பழகி கொள்வோம். வாருங்கள், ஆண்டவரோடு ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளின் வழியாக பல காரியங்களை எங்களுக்கு தெரியும்படியாக நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே உம்மை மறுதளித்து ஆண்டவரே, என்னுடைய சிந்தனையின் நிமித்தமாக என்னுடைய எண்ணங்கள் நிமித்தமாக நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். எனக்கு எல்லாமே தெரியும், நான் இவ்வளவு அறிவு பெற்றவன், இவ்வளவு படித்திருக்கின்றேன் என்று சொல்லி நான் மனிதன் நிமித்தமாக வாழ்ந்த வாழ்க்கையில் ஆண்டவரே நான் ஆசீர்வாதத்தை பார்க்கவில்லை ஆண்டவரே. நான் உயர்ந்த நிலையை அடையவில்லை ஆண்டவரே. பல ஏமாற்றங்களை சந்தித்திருக்கின்றேன், பல
பணங்களை இழந்திருக்கின்றேன், நஷ்டங்களை சந்தித்திருக்கின்றேன், அவமானங்களை சந்தித்திருக்கின்றேன். இன்று நான் முடங்கி இருக்கின்றேன் ஆண்டவரே. எந்த தொழில் எடுத்தாலும், எந்த காரியத்தை எடுத்தாலும், எதை செய்தாலும் அது என்னால் வெற்றியை காண முடியவில்லை அப்பா. அப்பா நீங்கள் தான் ஆண்டவரை எப்படியாவது ஆண்டவரே என்னுடைய காரியங்களிலே ஒரு உயர்வை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா இந்த காரியங்களுக்காக பல நாள் ஆண்டவரை ஜெபித்து கொண்டு இருக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா இந்த தொழில் நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் அப்பா. இப்படியாக எங்களுடைய வீட்டு காரியங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது ஆண்டவர். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை முறை இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் பல தடுமாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. என்ன செய்வது, என்ன முடிவெடுப்பது என்று சொல்லி கலங்கி நிற்கின்றேன். நானாக எடுக்கின்ற முடிவுகள் இதுவரை ஆண்டவரே எனக்கு வெற்றி கொடுத்ததில்லை, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததில்லை. அவமானங்களை கொடுத்திருக்கிறது ஆண்டவரே, நஷ்டங்களை கொடுத்திருக்கின்றது, ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே, அப்பா இந்த வேளையிலே நான் இந்த காரியத்தை நான் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த செயல்களை கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க பார்த்து கொள்ளுங்க ராஜா, நீங்க பார்த்து கொள்ளுங்க ராஜா. நீங்க தான் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், எனக்கு ஒரு நிறைவை கொடுக்கணும், எனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும். யாருக்கு முன்னாடி நான் தலை குனிந்தேனோ ஆண்டவரே, அந்த இடங்களை உயர்த்துங்க, அந்த இடங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. அப்போ அந்த இடங்களை உயர்த்துங்க. யாரெல்லாம் என்னை அவதூறாக பேசினாங்களோ, யாரெல்லாம் ஏளனமாக என்னை பார்த்தார்களோ, அவர்களுக்கு முன்னாடி நானும் வாழ்ந்து காமிக்க வேண்டும், நானும் உயர்ந்த நிலை அடைய வேண்டும். இதெல்லாம் இழந்தனும் அதெல்லாம் நீங்கள் மீட்டு கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன் அப்போ. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெல்லாம் பிள்ளைகள் இப்படியாக சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ ஆண்டவரே, இந்த வேளையில் அவருடைய எல்லா விண்ணப்பங்களையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றார்கள் ஆண்டவரே. நீங்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்பா, அவர்களுக்கு நிறைவே கொடுங்க. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் பாதத்தில் ஒப்படைத்திருக்கின்றார்கள் ஆண்டவரே, ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை இன்றைய தினத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நீங்கள் அவர்களை விட்டு பிரியாதிருக்கும்படி நீங்கள் அவர்களோடு இணைந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை போட்டிகள் வந்தாலும், அது எல்லாவற்றையும் எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும், எப்படி தடைகளை மாற்றி ஜெயத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆலோசனை கொடுத்து நீங்கள் அவர்களை உமது பணியாளர்களாக நீங்கள் பயன்படுத்தி வெற்றியை காண செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் கண்ணீர்கள் வேண்டாம் ஆண்டவரே. கடனிலிருந்து முடிவை கொடுத்துருங்க. கடன் வரக்கூடாது, நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. யாரெல்லாம் அவமானமாக பேசினார்களோ அவர்கள் எப்படி இந்த உயர்ந்த நிலைக்கு வந்தான், எப்படி இவன் மீண்டு வந்தான் என்று சிந்திக்கக்கூடிய அளவில் நீங்க பெரிய அற்புதங்களை செய்யணும், பெரிய வெற்றியை நீங்க காண செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் இன்று முதல் அவர்கள் உமது பிள்ளைகள், உமது மந்தையின் ஆடுகள் ஆண்டவரே. உமது ஆடுகளை பராமரிக்கப்படுகின்ற பணி உம்மை சார்ந்தது. ஆடுகளுக்கு எந்த தீவனத்தை கொடுக்கணும், ஆடுகளை எந்த மேய்ச்சலோ இடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது எல்லாம் உங்களுடைய பொறுப்பு ஆண்டவரே. அப்பா நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உமது வேலையாள்களாக நாங்கள் பயணிக்கின்றோம். நீங்கள் எங்கள் எஜமானனாக, நீங்கள் எங்கள் முதலீட்டாளராக, நீங்கள் எங்கள் உரிமையாளராக எங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம். அப்படியான ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. எங்கள் வாழ்க்கையே உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்தித்து இருக்கிறேன். நான் பிறந்தது முதற்கொண்டு இப்போ வரை கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து இருக்கின்றேன். எனக்கு நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் என்னால் வாழ முடியல. அதற்கு பண தேவைகள் இல்லை, பொருள் தேவைகள் இல்லை, வசதிகள் இல்லை என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்கிற உள்ளங்களை ஆண்டவர் மாற்றுவீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் நிறைவாக ஆசீர்வதிங்க, எல்லா பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த காணொளியை பார்த்து சிந்தித்து கொண்டு இருக்கிற வேளையில் ஒரு தெய்வீக பிரசனம் அவர்களுடைய எண்ணங்களை தொடுவதாக,
எந்தெந்த காரியங்கள் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று தடுமாறிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இதை இப்படி செய்ய வேண்டும், இதுதான் இதனுடைய நிலை, இதுதான் இதனுடைய முடிவு, நீ இதை செய் என்று சொல்லி அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும். இதுதான் நீ நடந்து செல்லக்கூடிய பாதை, இந்த பாதையில் நீ கடந்து சென்றால் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ வெற்றியடைய முடியும் என்று சொல்லுங்க ஆண்டவரே. அப்படியாக கரைகளை தேடிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கரையை காமித்து கொடுங்க ஆண்டவரே, கரையை காமித்து கொடுங்க ஆண்டவரே. அப்போ அந்த நற்கரணை பிரசனத்திற்கு முன்பாக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உயிருள்ள ஆண்டவர் இந்த நற்கரணை இருப்பதை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நற்கரணை பிரசனம்தான் என்னை இம்மட்டுமாக வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. இந்த நற்கரணை பிரசனம்தான் உம்மோடு உறவாடி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. கைவிடாத தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வரக்கூடிய நாட்களில் மாற வேண்டுமாய் அதற்கேற்ற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்து அந்த குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.